ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தவறை சுட்டிக்காட்டிய பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கரை அவமதித்த நபரை சும்மா விடமாட்டேன் என அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆவேசம். மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்ற பெயரில் மாணவர்கள் மத்தியில் பேசிய மகாவிஷ்ணு மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்படும் என்றும் தகவல். காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக அவர் மீது, அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ பேசிட்டு போயிருக்க, நீ என்னோட ஆசிரியரை வந்து நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால ஒன்றை நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அடுத்த திட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்ற பெயரில் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை. தவறுக்கு காரணமானவர்கள் மீது 3 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை பாயும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். வித்தின் 3 to 4 டேஸ்க்குள்ளார காரணகர்த்தாவாக இருப்பது யாராக இருந்தாலும் எந்த தயவுதாட்சியும் இல்லாமல் அவர்கள் மீது முழுமையான நடவடிக்கை துறை ரீதியாக அது நாங்கள் நடக்க போகிறது. அரசு பள்ளிகள் குறித்தும் மாணவர்கள் குறித்தும் ஒரு நபர் தொடர்ந்து குறை கூறி வருவதாக ஆளுநர் பெயரை குறிப்பிடாமல் அன்பில் மகேஷ் விமர்சனம். யார் குறை கூறினாலும் அதை ஏற்க முடியாது என்றும் கல்வித்துறை அமைச்சராக கண்டிப்பதாகவும் பேட்டி. ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு, அவர் அந்த கருத்து மட்டுமா சொல்லியிருக்காரு, நம்முடைய பாடத்திட்டத்தை பற்றியும் கருத்து சொல்றாரு, நம்மளுடைய சிஸ்டத்தை பற்றியும் கருத்து சொல்றாரு, எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி அவர் இதுக்கான ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காரு என்பதை நான் அதை பார்க்கிறேன். அரசு பள்ளியை குறை சொல்வது யாராக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கண்டிப்பாக நான் என்னுடைய கண்டனத்தை நான் கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளிகளில் பேச்சாளர் மகாவிஷ்ணு சர்ச்சைக்குரிய வகையில் சொற்பொழிவாற்றிய விவகாரம். சம்பந்தப்பட்ட 2 பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்து பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை. தண்ணீரை சேமிக்க புதுமையான வழிமுறைகளையும் புதிய தொழில்நுட்பங்களையும் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தல். நாட்டின் எதிர்காலத்திற்காக நீர் சிக்கனம், சேமிப்பு, மறு பயன்பாடு மற்றும் மறுசுழற்சி என்ற மந்திரத்தை கொள்கை முழக்கமாக கொள்ளவும் வலியுறுத்தல். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை பெற்ற ஆசிரியர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல். கற்றல் மற்றும் கற்பித்தல் தொடர்பாக ஆசிரியர்களின் அனுபவங்களை கேட்டறிந்தார். சிகாகோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் 850 கோடி மதிப்புள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. 500 கோடி ரூபாயில் ஆராய்ச்சி மையத்தை விரிவாக்க லிங்கன் நிறுவனத்துடனும் 250 கோடி ரூபாயில் உற்பத்தி மையம் அமைக்க விஸ்டிய நிறுவனத்துடனும் ஒப்பந்தம். பள்ளி நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்த புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. அறிவியல் பூர்வமான கருத்துக்களையும் வாழ்க்கை நெறிகளையும் மாணவர்கள் பெற்றிடும் வகையில் வழிமுறைகள் வகுக்க ஆணையிட்டுள்ளதாகவும் வலைப்பதிவு. சென்னையில் அரசு பள்ளிகளில் மாணவிகள் மாற்றுத்திறனாளிகளை கொச்சைப்படுத்தி மகாவிஷ்ணு பேசியிருப்பதாக இபிஎஸ் கண்டனம். சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறியவர் கல்வி அமைச்சர் உள்ளிட்ட பலருடன் புகைப்படம் எடுத்துள்ளதாகவும் விமர்சனம். எப்படி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் அந்த நிர்வாகத்துடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவரை இந்த சர்ச்சைக்கு உரிய கருத்துக்களை தெரிவிக்க அனுமதித்தார் என்று தெரியவில்லை. அதிலே ஒரு மாற்றுத்திறனாளி அவரை ஏன் இப்படி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்று கேள்வி கேட்ட பொழுது மாற்றுத்திறனாளி என்று பார்க்காமல் அவரை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். அதுவும் அவள் குறிப்பிட்டது, அந்த நபர் குறிப்பிட்டது ஒரு மன வேதனையான கடுச்சொல்கிறார். சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தவர், அதோடு இன்னும் சில அமைச்சரோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். இப்படிப்பட்டவர் அரசனுடைய செல்வாக்கின் காரணமாக பள்ளியிலே இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். பள்ளி நிகழ்ச்சிகளில் பேசுவோர் தவறான கருத்துக்களை சொல்லும்போது மாணவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தல். மாணவர்களிடம் யார் பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதில் ஆசிரியர்கள் அக்கறை காட்ட வேண்டும் என்றும் கருத்து.
என்னை பேச கூறினால் வேறு மாதிரி பேசுவேன், உங்களுக்கு எப்படி வேண்டும் என சொற்பொழிவுக்கு முன் அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் மகாவிஷ்ணு கேட்ட வீடியோ. மாணவிகளை நல்வழிப்படுத்தும் விதமாக தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் பேச வேண்டும் என தலைமை ஆசிரியர் கூறும் காட்சிகள் வீடியோவில் பதிவு. எதிர்காலத்துக்கு இவங்க எப்படி எல்லாம் போகணும்ன்றத என்ன புரியுது, அவங்க எப்படி போனா நல்லா இருக்கு, நான் எப்படி போகணும்னா அவங்களுக்கு. அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து இழிவாக பேசிய பேச்சாளர் மகாவிஷ்ணுவை கைது செய்ய வேண்டும் என போலீசில் புகார். சென்னை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் புகார் மனு. பள்ளி நிகழ்ச்சியில் பேச அறிவு சார்ந்த நபர்களை அழைத்து வர வேண்டும் என்ற அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டியது ஆசிரியர்களின் பொறுப்பு. எச்சரிக்கையாகவோ வேண்டுகோளாகவோ எப்படி எடுத்துக் கொண்டாலும் சரி என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கருத்து. ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், அது நீங்க வேண்டுகோளாக எடுத்தாலும் சரி அல்லது எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் இந்த பிரமிசஸ் உள்ளுக்கு வந்துருச்சுன்னா இந்த பிள்ளைகள் என்னுடைய சொத்து. இந்த இடம், இந்த வளாகம் என்பது என்னுடைய சொத்து. இங்க யார் வரணும், யார் வரக்கூடாது, எப்படிப்பட்ட அறிவு சார்ந்தவர்களை அழைத்து வர வேண்டும் என்கின்ற அந்த அறிவை நாம் பயன்படுத்தி கொண்டு அவர்களை அழைக்க வேண்டும். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் என அறிமுகம் செய்து கொண்டு வள்ளலாரின் புத்தகத்தை மேற்கோள் காட்டி பேசியதால் மகாவிஷ்ணுவை சந்திக்க அனுமதித்தேன். மகாவிஷ்ணுவை சந்தித்தது போன்ற புகைப்படம் வெளியானது குறித்த கேள்விக்கு அன்பில் மகேஷ் விளக்கம். பல அமைச்சர்களை பார்க்கறது, அதில் வள்ளலார் சம்பந்தமான பாட புத்தகத்தை கொண்டு, வள்ளலார் ஒன்றும் கெட்டவர்கள்லாம் கிடையாது, இந்த மாதிரிலாம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. தவிர அது அப்படியே நம்ம வாங்கி நம்ம துறை ரீதியாக கொடுத்துருவோமே தவிர, துறை எங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுது, எங்களுடைய அலுவலர்கள் SCRT சார்ந்திருக்கின்றவர்கள் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் அதெல்லாம் கொண்டு வர முடியுமா, இதுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. சென்னை சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி மகாவிஷ்ணுவுடன் வாக்குவாதம் ஏற்பட காரணம் என்ன? பார்வை மாற்றுத்திறனுடைய தமிழ் ஆசிரியர் சங்கர் விளக்கம். ஒட்டுமொத்தமாக மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்தையே ஒரு கேவலப்படணும், அந்த மாதிரி பேசக்கூடாது. முற்பிறவியில் நம்ம என்ன செஞ்சோன்றது யாருக்குமே தெரியாது, முற்பிறவின்றது உண்மையானு தெரியாது. அதை அடிப்படையில் வச்சு அவங்க இந்து மத கொள்கைகளை கொஞ்சம் பேசின மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது சமத்துவம் இருக்கிற இடம், இது பள்ளிக்கூடன்றது சமத்துவமான இடம். இதில் நம்ம ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து பேசுறதை நான் அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னேன். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத், வீரர் பஜ்ரங் புன்யா ஆகியோர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் இருவரும் போட்டியிட உள்ளதாகவும் தகவல். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.